காவி உடையில் இந்திய பிரதமரை வரவேற்ற சாரா நேத்தன்யாகு. ஒரு நிறம் 1000 அர்த்தங்கள். 9 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேல் மண்ணில் கால் பதித்த அந்த தருணம் உலக அரசியலில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. வழக்கமாக ஒரு நாட்டின் தலைவரை வரவேற்க அந்த நாட்டு தலைவர் வருவது மரபு. ஆனால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு தனது மனைவி சாரா நேத்தன்யாகுவுடன் நேராக விமான நிலையத்திற்கே வந்து நின்றது இந்தியாவிற்கு அவர்கள் கொடுத்த உச்சகட்ட மரியாதையை காட்டியது. அந்த வரவேற்பு நிகழ்வில் அனைவரையும் உற்றுநோக்க வைத்தது சாரா நேத்தன்யாகு அணிந்திருந்த அந்த காவி நிற உடைதான். உலகமே உற்று பார்க்கும் ஒரு நாட்டின் பிரதமரின் மனைவி திட்டமிட்டு இந்த நிறத்தை தேர்ந்தெடுத்ததன் பின்னணியில் ஒரு மாபெரும் ராஜதந்திர ரகசியம் ஒளிந்திருக்கிறது. விமான நிலையத்தில் மோடியை கட்டித் தழுவி வரவேற்ற நேத்தன்யாகு ஒரு கட்டத்தில் சிரித்தபடி ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டினார். பிரதமர் மோடியின் கையில் இருந்த காவி நிறத்தையும் தன் மனைவி சாரா அணிந்திருந்த காவி நிற உடையையும் காட்டி, பாருங்கள், இருவருமே ஒரே நிறம் என்று உற்சாகமாக குறிப்பிட்டார். இந்திய பாரம்பரியப்படி தன் மனைவி அவரை வரவேற்பதாக அவர் கூறிய அந்த தருணம் அங்கிருந்த ராஜதந்திரிகளையும் உலக ஊடகங்களையும் வியப்பில் ஆழ்த்தியது. சாரா நேத்தன்யாகு வெறும் பிரதமரின் மனைவி மட்டுமல்ல, அவர் ஒரு முன்னாள் ராணுவ வீராங்கனை. இப்போதும் ராணுவ வீரர்களுக்கு துணிச்சலை ஊட்டும் மனநல ஆலோசகராக இருப்பவர். அப்படிப்பட்ட ஒரு வீராங்கனை இந்திய பிரதமரை வரவேற்க காவி நிறத்தை தேர்ந்தெடுத்தது தற்செயலானது அல்ல. இஸ்ரேல் ராணுவத்தில் பெண்கள் இருந்தாலும் அவர்கள் பெரும்பாலும் எல்லை பாதுகாப்பு மற்றும் தற்காப்பு பணிகளிலேயே ஈடுபடுத்தப்படுவார்கள். ஆனால் இந்தியாவோ தனது பெண் சிங்கங்களை ஆபரேஷன் சிந்தூர் போன்ற மிக ஆபத்தான மற்றும் சவாலான தாக்குதல் களங்களுக்கு அனுப்பி வெற்றி கண்டது. இந்திய பெண்களின் குங்குமம் பறிக்கப்பட்ட அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு இந்திய பெண்களையே வைத்து பதிலடி கொடுத்த இந்தியாவின் வீரத்தை இஸ்ரேல் வியந்து பார்த்தது. அந்த வீரத்திற்கு தலைவணங்கும் விதமாகவும், இந்திய வீராங்கனைகளே, உங்களுக்கு பின்னால் இஸ்ரேல் ஒரு சகோதரனாக நிற்கும் என்று உலகிற்கு பகிரங்கமாக அறிவிக்கும் ஒரு குறியீடாகவே சாரா நேத்தன்யாகு காவி உடையை அணிந்து வந்திருந்தார். அது மட்டுமின்றி பிரதமர் மோடியின் ஆன்மீக ஈடுபாட்டையும் இந்தியாவின் அடையாளமாக திகழும் காவி நிறத்தின் முக்கியத்துவத்தையும் உணர்ந்து இந்திய பிரதமரின் மனதிற்கு நெருக்கமான ஒரு வரவேற்பை அளிக்க அவர்கள் முடிவு செய்திருந்தனர். ஒரு நாட்டின் நுணுக்கமான ராஜதந்திரம் என்பது வெறும் பேச்சில் மட்டும் இருப்பது இல்லை, அது உடுத்தும் உடையிலும் கூட இருக்கும் என்பதை இஸ்ரேல் நிரூபித்தது. இந்த ஒரு காவி நிற ஆடை மற்றும் நேத்தன்யாகுவின் அந்த ஒரே நிறம் என்ற நிகழ்ச்சியான ஒப்பீடு இந்தியா இஸ்ரேல் இடையிலான உறவு வெறும் நட்பு மட்டுமல்ல, அது ஒரு ஆழமான ஆன்மீக மற்றும் ராணுவ பிணைப்பு என்பதை உறக்கச் சொல்லியிருக்கிறது.